லங்கா ஊடகர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்வு. இப்பொழுது உலகத்திலே அதிகமாக பேசப்படுகின்ற பொருள் டைட்டானிக் போஸ். என்னடா டைட்டானிக் போஸ் கேட்பீங்க. உங்களுக்கு தெரியும், இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூனுடைய இயக்கத்திலே வெளிவந்த திரைப்படம் தான் டைட்டானிக் திரைப்படம். இந்த டைட்டானிக் திரைப்படம் ஒரு காதல் கதையை மையமாக கொண்டு இயக்கப்பட்டது. அந்த காதல் கதையை மையமாக கொண்டு இயக்கப்பட்ட திரைப்படத்தை போலவே இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக ஒரு சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை டைட்டானிக் திரைப்படத்திலே காணப்படுகின்ற அந்த போஸ் மாதிரியே, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அதே போல பாலியல் குற்றவாளியாக கருதப்படுகின்ற எப்ஸ்டீன் ஆகியோரை இணைத்து இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை சீக்ரெட் கான்செக்ட் என்கின்ற அமைப்பு இந்த வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக அமைத்திருக்கிறார்கள். இந்த பாலியல் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், அதற்கு உடந்தையாக காணப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்பை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலேயே இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சிலையிலே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்றால், ஒரு வார்த்தை இருக்கிறது, கிங் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது இந்த உலகத்தினுடைய ராஜா என்கின்ற தலைப்பிலே ஒரு வாசகம் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அதிலே ஒரு மகுட வாசகம் காணப்படுகிறது. என்னென்றால், மேக் அமெரிக்கா சர்வ் எகைன் என்கிற தலைப்பிலே ஒரு மகுட வாசகம் காணப்படுகிறது. அதாவது அமெரிக்காவை காப்பாற்றுங்கள் என்கின்ற தலைப்பிலே இந்த மகுட வாசகம் காணப்படுகிறது. இந்த மகுட வாசகம் இப்பொழுது உலகம் பூராகவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாலியல் குற்றவாளியோடு இருக்கின்ற தொடர்பை உறுதிப்படுத்துவதாக சில கோப்புகள் வெளிவந்திருந்தன. இவரும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் என்கின்ற விஷயத்தை மையமாக கொண்டு இந்த சிலையும் இந்த டைட்டானிக் போஸும் காணப்படுகிறது. இது போன்ற மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிப்பாளர் கே ஹரிஷ். நன்றி உறவுகளே.